அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் கம் டு யூ அண்ட் பிளஸ் யூ. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை உடைய ஒரு தேவன். ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய சுபாவம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தவுடன் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதை விதைத்த போது ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை அடையும்படி பெருக பண்ணினார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இன்றும் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆசீர்வாதத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலகத்தின் நன்மைகள். பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறாங்க, படிப்பில் வெற்றி பெறுவது ஒரு உலக ஆசீர்வாதம். ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறோம், நல்ல வேலை கிடைத்து சம்பாதிப்பது உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு ஆசீர்வாதம். வியாபாரத்திற்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அது உலகத்துக்கான ஒரு ஆசீர்வாதம். ஒரு வீடு வேணும்னு கேட்கிறோம், ஆண்டவர் வீடு தருகிறார், அது உலகத்துக்கான ஆசீர்வாதம். குடும்பத்துக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்ல வரன் வரணும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் ஆகணும்னு வேண்டிக் கொள்கிறோம். தேவன் வாய்க்க பண்ணி திருமண வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், குடும்ப ஆசீர்வாதம். ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறோம், தேவன் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், அது குடும்பத்துக்கான ஒரு ஆசீர்வாதம். அது எல்லாமே உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்ல சுகம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம், ஆண்டவர் ஆரோக்கியம் தருகிறார். இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்துது, வியாதியிலிருந்து சுகம் வேண்டும் என்று கேட்கிறோம், ஆண்டவர் சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இது சரீரத்திற்கு அடுத்த ஆசீர்வாதம். அப்போ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் அதிகமாய் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் என்று வேதம் சொல்லுகிறாரு. உன்னதங்களிலே சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற முக்கியமான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதில் தான் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நாம் உலக ஆசீர்வாதத்தில் தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். சுகம் பெறுவது, விடுதலை பெறுவது, கடன் பிரச்சனை மாறுவது, படிப்பில் வெற்றி பெறுவது, வேலை கிடைப்பது, இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு தான் அதிக நேரம் செலவு பண்ணி அதுக்கான பிரார்த்தனை பண்ணுகிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தில் முக்கியமானது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டாலே மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது என்பதாய் பார்க்க முடியும். மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த, பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த மேலான காரியத்தை நாடுங்கள், மற்ற ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3 யோவான் 2 ஆவியானவர் சொல்லும் பொழுது, பிரியமானவனே, நீ உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ சுகமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், அது தேவனுடைய விருப்பம். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், கடன் பிரச்சனை, வறுமை, கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, நீ நல்ல சுகமாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குமா? உன் ஆத்மா வாழ்கிறது போல
உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அதில் நிறைய ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். ஆண்டவன் நமக்கு தரக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. 3 முக்கியமான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் செபிக்க போகிறேன். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்க கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம். ரட்சிப்பு இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் படி. இதுதான் ஆண்டவரோடுள்ள நாம் ஐக்கியப்படுவதில் முதல் அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற ஒரு அனுபவம். உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுதா? நான் சுகம் பெற்ற பிறகு 3 வருஷம் சர்ச்சுக்கு ஒழுங்காக போனேன். சென்னையில் பாடியில் இருந்தேன். போய் சர்ச்சில் கூட நெடுமுழங்கால நின்று தான் ஜெபம் செய்வேன். நெடுமுழங்கால நின்று ஜெபம் செய்வேன். நாங்கள் குடியிருந்த இடத்துல பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்கள். அதனால் எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம்லாம் கிடையாது. அந்த கிறிஸ்தவங்க வீட்டில் ராத்திரி 8 மணி ஆனால் கரெக்டாக குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டீச்சர், அவங்க பிள்ளைகளெல்லாம் வச்சு நல்ல கீர்த்தனை பாட்டெல்லாம் பாடி பைபிள் வசனம் வாசித்து குடும்பமாக ஜெபிப்பாங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன். அவங்களோட சேர்ந்து தான் நிறைய கிறிஸ்தவ பாடல்களை நான் கற்றுக்கொண்டேன். குடும்ப ஜெபத்திலெல்லாம் பங்கு பெற்றேன். சர்ச்சைக்கு முன்கூட்டியே போயிடுவேன். அங்கே இருக்கிற சிஎஸ்சி ஆலயத்தில் பாய் போடுறது, பெருக்கிறது, போய் சர்ச்சை பெருக்கி சுத்தம் பண்ணி பாய் போட்டு ஆல்தர்லாம் அரேஞ்ச் பண்ணுவது, ஊழியெல்லாம் செய்கிறேன். சபையில் ரொம்ப பக்தியாக இருந்தேன். இயேசுவின் மேலே ரொம்ப அன்பு. ஏன்னா அவர் தான் என்னை குணமாக்கினார். சாக கடந்த எனக்கு ஒரு புது வாழ்க்கை தந்தார். இயேசு மேலே அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது. தினம் பைபிள் வாசிப்பேன், ஜெபெல்லாம் பண்ணுவேன். சர்ச்சில் போய் ஊழியத்திலெல்லாம் பங்கு பெற்று எல்லாம் செய்தேன். 3 வருஷம் ரொம்ப பக்தியாக இருந்தேன். அப்புறம் நான் காலேஜில் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இயர் போன போது காலேஜில் உள்ள ஒரு தம்பி கேட்டாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியல. ரட்சிப்பா அது என்னது அப்படின்னு கேட்டேன். ரட்சிக்கப்படலையா, ரட்சிப்புன்னா என்ன அதுவே தெரியாது. அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி, ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்குது, எனக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய அனுபவம் எனக்கு இல்லை. நான் சொன்னேன், யாருமே சொல்லிக் கொடுக்கலையே இதை, எங்கள் சர்ச்சில் ரட்சிப்பை பற்றிலாம் நான் கேட்டது இல்லையே அப்படின்னு கேட்டால், ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னை கூட்டிகிட்டு போனார். வாங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னு. அங்கே வாலிபர்கள் சாட்சி சொன்னாங்க, இயேசு என் பாவத்தை மன்னித்தார், நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பினேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி இருக்குது, இப்போ இயேசு எனக்குள் இருக்கிறார் அப்படிலாம் சாட்சி சொன்னாங்க. எனக்கு யோசனை, இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா? ஏதோ பக்தியாக இருக்கணும், இயேசு மேலே அன்பாக இருக்கணும், விசுவாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இதுதானே எனக்கு தெரியும்னா இல்லை. அது ஒரு அனுபவம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு. அந்த அனுபவம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவது, இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவது. இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் அனுபவம். இதுவே எனக்கு இல்லை.
அப்போ எனக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த அனுபவம் இல்லையே ஆண்டவரே, எனக்கு இந்த அனுபவம் வேணும், என் பாவம் மன்னிக்கப்படணும். நான் இப்போ நினச்சேன், நான் குடிக்கவே செய்கிறேன், மதுபானம் குடிப்பதில்லை, பீடி சிகரெட் கூட பழக்கம் கிடையாது, என்ன பாவம் செஞ்சிட்டேன், நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும்? நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் நினைப்பாங்க. இந்துக்களாக இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், குடிகாரம் ரட்சிக்கப்படணும், நம்ம தான் பக்தியாக சர்ச்சுக்கு போகிறோம் வர்றோமே, நான் ஏன் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம். இல்லை, உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும், ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டவங்களை தான் சபையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பு என்கிற அனுபவம் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவது, என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவது, இயேசு எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவது, அதுதான் முதல் அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்றால் வேதத்தை பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவருமாறே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? கேட்குறான் பாருங்க கேள்வி, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீ ரட்சிக்கப்பட்டா உன் குடும்பமே ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வந்துவிடும், உன் குடும்பமே ரட்சிக்கப்படும் என்பதான் வாக்கு தத்துவம். அப்போ நீ விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாய் சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு சகைவன் வீட்டுக்கு வருகிறேன்னு சொன்ன உடனே சகையை அழைத்து கொண்டு போகிறான். இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த, குடும்பத்துக்கே ரட்சிப்பு. எப்பொழுது வந்தது இந்த ரட்சிப்பு? சகையு பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பின உடனே இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவத்தை நம்ம அறிக்கை செய்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, பாவ உணர்வோட மனம் திரும்பி இயேசுவண்டே வந்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தான் இந்த ரட்சிப்பின் என்கிற அனுபவம் நமக்கு உண்டாகிறது. இந்த அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பக்தியாக இருக்கிறீங்க, நல்லது. இயேசு மேல் அன்பாக இருக்கிறீங்க, நல்லது. இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நல்லது. விசுவாசித்தால் மட்டும் போதாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. என்ன, பிசாசு கூட விசுவாசிக்கிறான். இயேசுதான் ஆண்டவர் என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று வசனம் சொல்லுகிறாரு. நான் இயேசு விசுவாசிக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் மாத்திரம் போதாது, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் உள்ளத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நம்புகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படாமலேயே ஜெபிக்கலாம், ரட்சிக்கப்படாமலேயே வேதம் வாசிக்கலாம், ரட்சிக்கப்படாமலே ஊழியம் கூட செய்யலாம். ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு வாலிபன், இங்கிலாந்து தேசத்தில் நல்ல பக்தி உள்ள வாலிபன், சர்ச்சிலெல்லாம் நல்ல ஊழியத்திலெல்லாம் உற்சாகமுள்ள வாலிபன். இயேசுவின் மேல் அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவங்க சொன்னாங்க, அமெரிக்காவுக்கு மிஷினரிகளாக போகணும். அமெரிக்காவில் ஒரு கூட்ட மக்கள், ஒரு இன மக்கள் ரட்சிக்கப்படலை, இயேசுவை பற்றி தெரியாது, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். யார் வர்றீங்கன்னு அழைப்பு கொடுத்த போது ஜான் வெஸ்லி கை வைத்துட்டார், நான் வர்றேன், நான் போய் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஷினரியாக போகிறார். எங்கேருந்து? இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மிஷினரியாக ஜான் வெஸ்லி அனுப்புகிறாங்க.
அவர் போய் 2 வருஷம் அங்கே ஊழியம் செய்தார். எல்லாருக்கும் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசுவை பற்றி சொல்கிறாரு, எல்லாமே செய்கிறார். 2 வருஷம் ஊழியம் முடிச்சுட்டு திரும்பி வருகிறார் இங்கிலாந்துக்கு. கப்பலில், அந்த காலத்தில் கப்பல் பிரயாணம், அமெரிக்காவிலேருந்து கப்பலில் வந்து கொண்டு இருக்கும்போது பாதி வழியில் நடுக்கடலில் காற்று அடிக்க ஆரம்பித்தது, புயல் காற்று. புயல் வந்து கப்பலை மோதின உடனே கப்பல் தத்தளிக்க ஆரம்பித்தது. பெரும் காற்று, அலைகள் வீசுகிறது, கப்பல் கவிழ்ந்து விடுகிற சூழ்நிலை, தண்ணியெல்லாம் கப்பலுக்குள்ளே வருகிறது. அதனால் பெரிய ஒரு பயம், எல்லாருக்குள்ள பயறாங்க, சத்தமிடுறாங்க, அலறாங்க. தப்பி பிழைக்க மார்க்கம் இல்லை, எந்த நேரத்திலும் கப்பல் மூழ்கிவிடும், ஆபத்தான சூழ்நிலை. அந்த நேரத்தில் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே பயந்து கொண்டு உயிர் பயத்தோட செத்துருவோமோன்ற பயத்தோடு இருக்காங்க. ஜான் வெஸ்லிக்குள்ள பயம், நம்மளும் இந்த கடலில் மூழ்கி செத்து போயிடுவோமோ பயத்தில் அங்கங்கே பார்க்குறாரு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, பயந்துக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்றாரு. அங்கே பார்த்தா ஒரு கூட்ட வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த புயல் காற்றுக்கு நடுவில் கப்பல் அப்படியே கவிழுகிற சூழ்நிலையில் ஒரு கொஞ்சம் வாலிபர்கள் கைத்தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, இவங்களுக்கு பயமே இல்லையா? கப்பல் அமிழ போகிறது, எல்லாரும் மரண பயத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு பயமே இல்லையா? இப்படி பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அவர் வந்து ஆச்சரியமாக எல்லாருடைய முகத்தை பார்த்தார். யாருக்குள்ளேயும் பயம் இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சி ஆண்டவரை துதிக்கிறாங்க, அப்படியே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க அப்போ போய் கேட்டார், கொஞ்சம் நிறுத்துங்க, எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறோம், கப்பல் கவிழ்ந்து விடுமோன்னு சொல்லி மரண பயத்தில் இருக்கிறோம், நீங்கள் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மரண பயமே இல்லையா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஏன் பயப்படணும், எங்கள் கூட இயேசு இருக்கிறார், அதனால் எங்களுக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் இந்த புயல் காற்றெல்லாம் அடக்கி எங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார், அதனால் பயம் இல்லை. அப்படியே இந்த கப்பல் கவிழ்ந்து நாங்கள் மரித்தால் கூட உடனே மோட்சத்தில் இயேசுவோடு இருப்போம், அதனால் மரணத்தை குறித்தும் எங்களுக்கு பயம் இல்லை. அப்போதான் இவர் பார்த்தாரு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒன்று என்கிட்ட இல்லையே. நானும் இயேசுவை பற்றி சொல்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன், அவங்களுக்குள்ள இருக்கிற தைரியம் மகிழ்ச்சி எனக்குள்ள இல்லையே. அப்போதான் அவர் அறிந்து கொண்டார், இயேசுவை பற்றி எனக்கு நிறைய தெரியுது, ஆனால் இயேசு எனக்குள்ள இல்லை என்பதை கண்டுபிடித்தார். அதுக்கு பிறகுதான் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்படாமலேயே ஊழியம் செய்தார், மிஷனரி ஊழியம் செய்தார் ஜான் வெஸ்லி. அதனால் ரட்சிக்கப்படாமலேயே நீங்கள் எல்லாம் பக்தியாக செய்யலாம், பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படும் போது தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும் பரலோகத்தில். ஒரு மனிதன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறாரு, ரட்சிப்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உணவுக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுருங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதுருங்க, எதுக்குமே கவலைப்படாதுங்கன்னு சொன்ன ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து எப்படி நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியும்? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, என் கணவர் ரட்சிக்கப்படணுமே, எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படணுமே, என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படணுமே, இந்த கவலை இருக்கணும். ரட்சிப்பு தான் முதலாவது பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சிலர் சொல்லுவாங்க, அது எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் கேட்டார், ஒரு தம்பி, நான் சென்னையில் இருக்கும்போது சர்ச்சிலெல்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பார். நான் இருந்த ஒரு காலத்தில் அப்படி தான். நம்ம போய் ஊழியெல்லாம் செய்யணும், பக்கத்துலலாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்,
அப்படின்னு பேசினார் ரொம்ப உற்சாகமாக. நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி சுவிசேஷம்லாம் அறிவிப்பேன் தம்பி, அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். சுவிசேஷம் அறிவிக்கிட்டு வாஞ்சியாக சொன்ன ஒரு வாலிப தம்பிக்கிட்ட நம்ம போய் அறிவிக்கலாம், முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னார். அது எப்படி சொல்ல முடியும்னா அப்புறம் எப்படி ஊழியம் செய்ய முடியும் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க அப்படி, அது எப்படி சொல்ல முடியும், நீ ரட்சிக்கப்படல அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும்? வசனம் சொல்லுதே, ரட்சிக்கப்பட்டவங்களே கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவங்க சபையில் அங்கமாக்கப்பட்டாங்க அப்படின்னு வசனத்தில் சொல்லியிருக்குது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பின் பைபிளில் சொல்லியிருக்குது, நமக்கு தெரியணும்ல. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்படின்னு கேட்டால் என்ன அது எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவீங்களா? கல்யாணம் ஆயிட்டா என்னன்னு தெரியல, அது எப்படி சொல்கிறது? கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க, மனைவி இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க, கணவர் இருக்காருன்னு சொல்லுவீங்க. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் தெரியாது, அது எப்படி சொல்ல முடியும்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு என்பது மணவாளனாகிய இயேசுவோட கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரட்சிக்கப்பட்டேன்னு என்ன அர்த்தம்? மணவாளனாகிய இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரோடு எனக்கு ஆவிக்குரிய திருமணம் நடந்திருக்கிறது, அவர் மணவாளனாய் வரப்போகிறார், அவரோடு கூட நான் பரலோகத்துக்கு செல்லுவேன் என்கிற நிச்சயம். தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இருவர் அப்படி சந்தேகத்தோடு இருந்தால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு தான் வெளியே போகணும். இதுக்கு பிறகு யாராவது ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய கிருபையினால், இயேசுவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லணும். அதான் முதல் அனுபவம். அதற்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே நான் பாவிதான், நான் பாவெல்லாம் ஒன்றும் செய்யலையே. பாவம் செய்கிறதுனால நம்ம பாவிகள் அல்ல, பாவத்திலே பிறக்கிறதுனால தான் நம்ம பாவம் செய்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய ஜென்ம பாவம் இருக்கிறது. ஆதாமுக்குள்ளிருந்து வருகிற பாவம் நம்மை தொடர்ந்து வருகிறது. அதனால எந்த ஒரு மனிதனும் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றே ஆக வேண்டும், இல்லாட்ட பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு என்ன கேன்சர் சுகமானதுனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. சப்பானியா இருக்கிற நீங்க நடக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. நான் மரணப்படுக்கையில் இருந்த சாக கடந்தேன். இயேசு தேடி வந்து என்னை குணமாக்கினார். 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சந்தித்த போது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நான் இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறாரு, அவரே என்னை தொட்டு இருக்கிறாரு, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் மேல அன்பா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், பரலோகத்துக்கு எனக்கு இடம் இருக்குதுன்னு நினைத்தேன். இயேசு சொன்னார், தம்பி நீ மோட்சத்துக்கு வர முடியாது. என்னை சுகமாக்கின ஆண்டவர் தான் சொன்னார், நீ இப்படியே இருந்தால், ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோகத்துக்கு வர முடியாது. என்னை சுகமாக்கின ஆண்டவர், சப்பானியா இருந்த என்னை நடக்க பண்ணின ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அற்புத சுகம் பெறுவதனால பரலோகத்துக்கு போக முடியாது. பிசாசை கட்டிலிருந்து விடுதலை பெறுவதனால பரலோகத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் நம்மேல வைத்த அன்பினால நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருகிறார். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெறணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அனுபவத்தை பெறணும். நீங்க எதை குறித்த கவலை இல்லாமல் இருந்தாலும் ரட்சிப்பு குறித்த கவலைப்படணும். ஆண்டவரே எனக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் வேணும், என் உள்ளத்தில் வந்து நீங்க வாசம் பண்ணணும் அப்படின்னு உண்மையா கேட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறணும். அதான் முதல் ஆவிக்குரிய அனுபவம், ஆசீர்வாதம். 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? வேத புஸ்தகத்தில் இன்னொரு ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம்.
இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த ஒரு அனுபவம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம், பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். இது ரொம்ப அவசியம். சிலர் சொல்லுவாங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாரு, இன்னொரு அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படுவது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் தான் நம்மை உணர்த்துகிறார், மனம் திரும்ப செய்கிறார். நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? எபேசியர் 1:13 எபேசியர் 1:13 சொல்லப்படுகிறாரு. வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். இட் இஸ் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுவது. இவன் தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை, இவள் கர்த்தருடைய மகள் என்கிற முத்திரை ஆவியானவரால் ஒரு முத்திரை போடப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படும் போது, விசுவாசிகள் ஆகும்போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறோம். இட் இஸ் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவ்வளவுதான். தட் இஸ் இன்டோலிங் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நமக்குள் ஆவியானுடைய கிரியை ஆரம்பித்து விடும். ஆனால் இன்னொரு அனுபவத்தை இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4 தன்னோடு கூட 3.5 ஆண்டு காலம் இருந்த சீஷர்கள், அவங்க ஏற்கனவே எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினால் இயேசுவோடு இருக்க அர்ப்பணித்தவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலனினால் அவர்கள் பிசாசை துரத்தினாங்க, வியாதியஸ்தரை குணமாக்கினார்கள். அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, என்ன சொல்றார் பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 3.5 ஆண்டு காலம் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆவியானவருடைய நடத்துதலோடு இயேசுவை பின்பற்றி நடக்கிறாங்க. ஆவியானவருடைய பலத்தினால் அற்புதம் செய்கிறாங்க, பிசாசை துரத்துறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீங்க. அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று அப்போஸ்தலர் 1 ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தான ஆராதனை பெறணும்? அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அந்த வல்லமை இல்லாவிட்டால் நீங்கள் பலமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, சாட்சி உள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. அதனால பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். When the Holy Spirit will come upon you, you shall receive power. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமானால் அவர் தன்னுடைய வல்லமையை நமக்கு தருகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ளுகிற ஞான ஸ்நானம் என்கிற ஒரு அனுபவம். அந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிப்பது, தேவனை புகழுவது, இந்த அனுபவம் எல்லாருக்கும் உரியது. குறிப்பிட்ட சபைக்குரியது மாத்திரம் அல்ல, ஊழியர்களுக்கு உரியது மாத்திரம் அல்ல. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆவியினாலே நிறைந்த அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தான் நீங்க 1 கொரிந்தியர் 14 வாசிக்கும் போது அந்நிய ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கிறது என்று வசனம் சொல்லுகிறார். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிறவன்
மனுஷரிடத்தில் பேசலை, தேவனோடு பேசுகிறான். ஆண்டவரோடு பேசுவதற்கு தேவன் ஒரு ரகசிய பாஷையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அதுதான் அந்நிய பாஷை, அன்னோன் டங். சில சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுனாங்கல்ல, எல்லாருக்கும் கேட்டு தெரியும், அவங்கவுங்க பாஷையில் அது அவங்களால விளங்கி கொள்ள முடிந்தது. பல லாங்குவேஜ் மக்கள் வந்திருந்தாங்க, எல்லாருடைய பாஷையில் புரிந்தது. இப்போ நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை யாருக்கும் புரிய மாட்டேங்குது, அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ரெண்டு காரியம், ஒன்று வரம், இன்னொன்று நம்முடைய ஆவியானவரால் நமக்கு தரப்படுகிற ஒரு கிஃப்ட். என்ன சொன்ன அந்நிய பாஷை, இது எல்லாருக்கும் உள்ளது. வரம் என்பது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், பற்பல பாஷைகள் அப்படின்னு பைபிள் இருக்கும். பற்பல பாஷைகள்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். இந்தியாவில் 1700க்கு மேலே மொழிகள் இருக்கிறது. அந்த மாதிரி மொழிகள், அது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், விதவிதமான பாஷை. அந்நிய பாஷை என்பது அன்னோன் டங், யார் உலகத்தில் பேசக்கூடிய பாஷை கிடையாது. இப்போ வரத்தினால ஒருத்தர் பாஷை பேசினா உலகத்தில் இருக்கிற ஒரு பாஷையாக இருக்கும். அது என்ன பாஷைன்னு அந்த லாங்குவேஜ் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் அநேக வருஷத்துக்கு முன்னால் இந்த சாயர்புரம் பக்கம் சுப்பிரமணியபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ அங்கே கூட்டம் நடத்தின 80களில் ஒரு நாள் கூட்டம், கடைசி நாள் கூட்டம் நடக்கும்போது திரளான மக்கள் வந்திருந்தாங்க. அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். நிறைய வாலிபர்கள் முன்னால் வந்து பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டாங்க. அந்நிய பாஷையிலெல்லாம் பேசி தேவனை துதித்தார்கள். அப்போ எங்கள் மத்தியில் உதவி செய்வதற்கு, உதவியாளராக பணி செய்வதற்கு ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் சவுதி அரேபியாவில் வேலை செய்ததுனால அரபிக் லாங்குவேஜ் நல்லா தெரியும். அரபிக் லாங்குவேஜ், அவங்க அந்த அரபு மக்கள் பேசுவாங்கள்ல, அந்த லாங்குவேஜ் என்ன, அங்கே ரொம்ப காலம் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியும். கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த சகோதரி வந்து சொன்னாங்க, பிரதர், இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்த்தேன். என்னதுன்னு கேட்டேன். முன்னால் வந்து வாலிபர்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி கொண்டு இருந்தாங்க. நான் ஒரு மகளை கவனித்த, வாலிப பெண்ணை கவனித்தேன். அவள் அழகாக கிராமட்டிக்கலாக ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அரபு பாஷையில் பேசுகிறாள். அரபு பாஷையில் ஆண்டவரை துதித்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். எனக்கு ஆச்சரியம், இந்த பிள்ளைக்கு எப்படி அரபு மொழி தெரியும்? ஒருவேளை இவங்க அங்கே எங்கேயாவது வேலை பார்த்துருப்பாளோன்னு தெரிஞ்சு ஜெபெல்லாம் முடியட்டேன்னு காத்திருந்தேன். முடிந்த பிறகு அவளை கூப்பிட்டு, உனக்கு அரபிக் மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்னதுன்னு கேட்டா, எனக்கு தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. இப்போ நீ பேசினிய, அது என்ன பாஷைன்னு தெரியாது, ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில் பேசினேன். இல்லை, நீ அரபு மொழியில் ரொம்ப அழகாக பேசின, ஆண்டவரை துதித்து துதித்து அருமையாக பேசினேன், எனக்கு அந்த அர்த்தம் தெரியும். நான் வந்து சவுதியில் இருந்ததுனால அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அவளுக்கு ஆச்சரியம், நான் அந்த மொழியாக பேசினேன். ஆமாம். அவங்க வந்து சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மொழியை நீங்கள் பேசினா அது வந்து கிஃப்ட்டு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். யாருக்குமே புரியல, உலகத்தில் இப்படி ஒரு லாங்குவேஜே இல்லை அப்படின்னு சொன்னால் அது அந்நிய பாஷை, அன்னோன் டங். பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது, அன்னோன் டங். அந்த பாஷை யாருக்குமே புரியாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 14 என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாமல் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறாரு, அந்நிய பாஷையில் பேசினா அர்த்தம் யாருக்குமே தெரியாது. அவன் தேவனோடு பேசுகிறான், தேவனோட ரகசியம் பேசுகிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆண்டவரோட ரகசியம் பேசணுமா, பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுவதற்கு, துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு இடம் கொடுங்க. அந்த ஆவியினால நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம மனுஷரிடத்தில் பேசவில்லை, தேவனோடு பேசுகிறோம். தேவனிடத்தில் என்ன பேசுகிறோம்? சீக்ரெட், ரகசியம். நம்ம பேசுகிற அந்நிய பாஷை கர்த்தருக்கு புரியும், அதற்கு ஆண்டவர் பதில் தருவார்.
நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும். தேவனோட ரகசியம் பேசுவதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை என்பது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை நிறைய பேர் வாஞ்சிப்பதில்லை, பெற்றுக்கொள்வதில்லை. விடுதலை பெறுவதை விட, ஒரு சொந்த வீடு கட்டுவதை விட, நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடைப்பதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவது. இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதங்க. இந்த ஆசீர்வாதத்தை விரும்புங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்னை நிரப்பும், எனக்கு இந்த அனுபவத்தை தாரும், நானும் பரிசுத்தாவினாலே நிரம்பணும்னு கேளுங்க. இந்த அபிஷேகம் வந்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்துக்கு பதில் கிடைத்து விடும். என்னால் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்றீங்க. என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு வல்லமை. உங்களுடைய தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ பரிசுத்தாவினாலே நிரம்பி அந்நிய பாஷையில் பேசவும், துதிக்கவும், ஜெபிக்கவும் ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வல்லமை உள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கும், உங்களுடைய சொல்லிலே ஒரு வல்லமை இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுடைய வல்லமை வெளிப்படுத்தும். அதற்கு தான் இந்த அபிஷேகம், அதற்கு தான் இந்த ஆசீர்வாதம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை பெற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளாட்டா இன்றைக்கு இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமை வேணும், பரிசுத்தாவின் நிறைவு வேணும், நானும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிக்கணும். நீங்க இதை பெற்றுக்கொண்டீங்கன்னா வியாதியிலிருந்து சுகம் தன்னால நடக்கும், கட்டுகள் தன்னால் அறுக்கப்படும், தன்னால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பாஸ்டர் ஏசன்னானே ஆந்திராவில் ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். ஹோசன்னா மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு பெரிய ஒரு அருமையான தேவ மனிதர். ஒவ்வொரு மே மாதமாக உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மத்தியில் வந்தாங்க. அந்த சகோதரர், அந்த ஊழியக்காரர் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. ஆந்திராவில் ஒரு பட்டணத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. இவங்க பிரசங்கம் பண்ணணும், மேடையில் அவங்களுடைய டீம் ஆட்கள் எல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தரையில் சேர் போட்டு அதில் ஏசன்னா பாஸ்டர் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் பிரசங்கம் பண்ணணும். ஜனங்கள்லாம் திரளாய் மைதானத்தில் கூடி இருக்கிறாங்க. அப்போ ஒரு தாய் தகப்பன் ஒரு நடக்க முடியாத பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனால் நடக்க முடியாது, தவிழ்ந்து கொண்டே வருகிறான். 4 காலில் அப்படியே தவிழ்ந்து கொண்டே கால் இப்படி வளைஞ்சிருக்கு பின்பக்கமாக. அவனை தாய் தகப்பனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த தாயார் வந்து இவர்கிட்ட சொல்கிறான், ஐயா, என் பையனால் நடக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. இவர் அப்படியே பார்த்துட்டு முதல்ல போய் கூட்டத்தில் உட்காருங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்கணும், வசனத்தை கேட்ட பிறகு கடைசியில் தான் ஜெபம், போய் உட்காருங்கன்னு சொன்னார். அந்த அம்மா விடுற மாதிரி இல்லை. நாங்கள் தூரத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வர்றோம், கூட்டம் முடிஞ்சு போகிறதுக்கு பஸ்ஸே கிடையாது, 9 மணிக்குள்ளே பஸ்ஸெல்லாம் போயிடும், இப்போவே ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கூட்டத்தில் நாங்கள் இருப்போம், செய்தி கேட்போம், முடிகிற நேரத்தில் பஸ்ஸுக்கு நாங்கள் போயிடுவோம், இப்போவே ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப அந்த அம்மா தொந்தரவு பண்ணதுனால சரி அப்படின்னு கூப்பிட்டு அந்த தம்பியை கூப்பிட்டார். அவன் அப்படியே தவழ்ந்து கொண்டே வந்தான். வந்தவனை பார்த்து, தம்பி, நான் உனக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். வாட் யூ வாண்ட் மீ டு ப்ரே ஃபார்? உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? தாய் தகப்பனு கண்ணீரோடு சொல்கிறது, நடக்க முடியல, அவன் தவழ்ந்து கொண்டே வருகிறான், பார்த்தாலே தெரியுது சுகத்துக்காக ஜெபிக்கணும்னு. இவர் கேட்கிறார், உனக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? அவன் என்ன சொன்னான், நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றார். ஹல்லேலூயா. அப்பா அம்மா வந்து உலக ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க, அவன் சுகமாகணும்னு. அவன் என்ன கேட்குறான், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம்.
நடக்க முடியாமல் தவழ்ந்து கொண்டு வருகிற தம்பி இவன் ஆவிக்குரிய காரியத்தை கேட்கிறான்னு சொல்லி திரும்பி, உனக்கு எதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம், உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேசலாம், ஆண்டவர்கிட்ட பேசலாமாமே, வசனத்தில் அப்படி சொல்லி இருக்குதாம்ல. அப்போ நானும் ஆண்டவரோட பேசணும், ஆவில நிரம்பி அவரோட நான் பேசணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு கேட்டான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நடக்க முடியாத தம்பிக்குள்ள இவ்வளோ பெரிய ஆசை, ஆண்டவரோட நான் நெருங்கி வாழணும், ஆண்டவரோட நான் பேசணும், அதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வேணும். உடனே சொன்னார், நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு அப்படியே கையை நீட்டி அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படியே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். 5 நிமிஷம் கடந்து, ஆண்டவரே நிரப்பும் நிரப்பும், ஆண்டவரே ஆவியினாலே நிரப்பன்னு அப்படியே அந்நிய பாஷை பேசினாரா. 5 நிமிஷம் கழித்து ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்தா இங்கே உட்கார்ந்துருந்த பையனை காணும். எங்கடா போனான் நீ திரும்பி பார்த்தா எழும்பி நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான், அந்நிய பாஷை பேசிக்கொண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே சரீரத்தில் இந்த வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தரே ஆவியானவர். The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is a liberty. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தானாய் விடுதலை உண்டாகிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், ஆவிக்குரிய வல்லமை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினாலே நிரப்பப்படணும். நீங்க ஆவியில நிரப்பப்பட்டால் வியாதியெல்லாம் தன்னால போயிடும், பிசாசெல்லாம் தன்னால ஓட ஆரம்பிச்சிடும். ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த அசுத்த ஆவியை நெருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்க இறங்க பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அப்ப உங்களுக்கு தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில தேவனை துதிக்கலாம், ஆண்டவரை பாடலாம், அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம், அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். இதெல்லாம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்நிய பாஷை பேச என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? 1 கொரிந்தியர் 14:5 சொல்லப்படுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில பேச பேச உங்க பக்தி விருத்தியாகும், ஆண்டவர் மேல உள்ள அன்பு விருத்தியாகும், விசுவாசம் விருத்தியாகும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நிறைய பேருக்கு பக்தி விருத்தி ஆக மாட்டேங்குது. ஏன்? இந்த ஆவியானவருக்கு இடம் இல்லை. சும்மா பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அதனால தடுமாற்றம், ஒரு சோதனையில் விழுந்து போயிடுறோம், உடனே சோர்ந்து போயிடுறோம், ஜெபிக்க முடியலன்றோம், நம்ம ஊழியம் செய்ய முடியலன்றோம், பின்வாங்கிடுறோம். ஏன்? நமக்கு பலன் இல்லை. ஆனால் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்க 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 வல்லமையின் மேல் வல்லமை ஆவியானவர் தந்து கொண்டிருப்பார். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதியா இருப்பீங்க. அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், நானும் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில துதிக்கணும், என் பக்தி விருத்தி அடையணும், ஆண்டவர் மேல உள்ள அன்பு விசுவாசம் விருத்தி அடையணும், இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், அதுக்கு இந்த அபிஷேகம் வேணும். அப்ப இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 3வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஆசீர்வாதம் அது? அது ரோமர் 1:10 வாசிங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு ஆவிக்குரிய சில வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு அருளும்படிக்க நான் வேண்டுதல் செய்கிறேன். நல்ல கவனிங்க வசனத்தை. நீ விசுவாசிகளுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார்,
நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாய் இருப்பதற்கு, நீங்கள் பலப்பட்டு ஸ்திரமாய் இருக்கும்படி ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு அருளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை தரணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எதுக்கு அந்த வரம்? நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாய் நிற்பதற்கு, உறுதியாய் நிற்பதற்கு இந்த வரங்கள் அவசியம். சில வரங்கள். அப்போ வரங்கள் எத்தனை இருக்குது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது கொண்டு வருகிற 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த வரங்களை நம்ம அறிந்து கொள்ளணுமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் வரங்களை குறித்து அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்து கொள்ளணும். இது அவருடைய பிள்ளைகளுக்குரியது, ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு வெறும் உலக காரியத்தை மட்டும்தான் அறிகிறோம். ஆண்டவர் ஞானம் தருவார், ஆண்டவர் வெற்றி தருவார், ஆண்டவர் நிறைய ஹை மார்க்கை தருவார், ஆண்டவர் வேலை தருவார், ஆண்டவர் கடன் பிரச்சனை மாற்றுவார், ஆண்டவர் சுகம் தருவார், ஆண்டவர் வீடு தருவார், ஆண்டவர் எனக்கு வாகனம் தருவார். நல்லது, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாத உண்மைதான். இது மாத்திரம் அல்ல, இதெல்லாம் உலக ஆசீர்வாதம் அழிந்து போகும். இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது ஆவிக்குரிய வரங்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு அருளப்படுகிற ஆவிக்குரிய வரங்கள். அதை பற்றி அறியாமல் இருக்க மனதில் அறிந்து கொள்ளணும். அந்த வரம்னா என்ன, எதுக்காக, அது எப்படி செயல்படும், இந்த வரம் எனக்கு அவசியமா அறிந்து கொள்ளணும். வரனால ஊழியக்காரங்களுக்கு தான், பாஸ்டருக்கு, சுவிசேஷகருக்கு, ஊழியக்காரங்களுக்கு. அந்த வசனம் அப்படி சொல்லலை. ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வரங்களை அருளும்படி பவுல் ஜெபம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 12-14 அதிகாரங்களை வாசிக்கும் போது, கொரிந்து சபையில 9 வரம் பெற்ற விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த வரங்களை எப்படி கிரமமாய் பயன்படுத்தணும்னு அவர் எழுதுகிறார். அப்ப இது விசுவாசிகளுக்குரியது. நீங்க டீச்சரா இருக்கலாம், உங்களுக்கும் இந்த வரம் தேவை. நீங்க பேங்க்ல வேலை செய்யலாம், உங்களுக்கும் இந்த வரம் அவசியம். நீங்கள் ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், உங்களுக்கும் ஆவிக்குரிய வரம் அவசியம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டா படித்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கும் ஆவிக்குரிய வரம் அவசியம். நீங்க ஒரு குடும்பஸ்தரியா இருக்கலாம், உங்களுக்கும் ஆவிக்குரிய வரம் அவசியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த வரம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இதை குறித்த சிந்தை இல்லாமல் இன்னைக்கு வாழுகிறோம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், வரங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டா மட்டும் போதுமா? 1 கொரிந்தியர் 14:1 வாசிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். covet the spiritual gifts. நீ எதை வச்சு இதை முடக்கிறாங்க தெரியுமா? வரம் இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பு தான் முக்கியம். எல்லாவற்றையோட அன்பை பெரிது, அன்பை பெரிது. அன்புக்கு ஒரு சாப்டரே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரமே அன்புக்காக சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தான் முக்கியம். இந்த வர வல்லமெல்லாம் முக்கியம் இல்லை. இப்படி பேசி 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 நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். அன்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, அன்பு தான் முக்கியம். அதே சமயத்தில் வரமும் முக்கியம் என்று ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். அன்புக்கு ஒரு அதிகாரம் தான், 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். ஆவிக்குரிய வரத்துக்கு 2 அதிகாரங்கள், 1 கொரிந்தியர் 12-14 அதிகாரங்கள். அன்பினால் நிறைந்து வரங்களை பயன்படுத்துகிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டா தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பு நமக்கு அவசியம். எல்லாவற்றை விட மேலானது அன்பு. வரங்களை விட மேலானது அன்பு தான், சந்தேகம் அல்ல. அதே சமயத்தில் வெறும் அன்பை மட்டும் வைத்துக்கொண்டு இயேசுவின் வல்லமை நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் சுவிசேஷம் பரவாது. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தணும், அதற்கு வல்லமை வரங்கள் அவசியம். அதனால தான் வரங்களை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அன்பை நாடுங்கள் என்பதோடு நிறுத்திவிடவில்லை. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபை இன்றைக்கு தவறு செய்து விட்டது. ஒரு பகுதியை மட்டும் சொல்லுகிறது, இன்னொரு பகுதியை சொல்லாமல் விட்டு விட்டது. அன்பை மட்டும் நாடுகள் என்று சொன்ன சபை வரங்களை விரும்புங்கள் என்று சொல்லாமல் விட்டு விட்டதுனால தான் சபைகளுக்குள்ள இன்னைக்கு வல்லமை இல்லை, அன்பும் இல்லை. அன்பை பற்றி பேச சபைக்குள்ள அன்பு இருக்க, கமிட்டி சண்டை, அரசியல் சண்டை. அன்பு எங்க போச்சு? உள்ள இருக்கிறவங்களை நேசிக்க முடியல. ஏன் அன்பு இல்லை? வரங்களை பெற்றுக்கொண்டா இந்த கசப்புகள், பிரிவினைகள் எல்லாம் மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறைத்தன்மை உண்டாகும். ரெண்டுமே தேவை, பேலன்ஸ் பண்ணணும். சபை அன்பு வேணும், வரங்களும் வேணும். வரங்களையும் பெற்றுக்கொள்ளணும், அன்பாகவும் இருக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. நம்ம ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பின்பற்றதுனால தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அன்பும் இல்லை சபைக்குள்ள, வல்லமையும் இல்லை, ரெண்டுமே இல்லை. சண்டை, அரசியல், போட்டி, பொறாமை, தேர்தல். தேர்தல் ஏன் வருது? அன்பு இல்லை. அன்பு இருந்த தேர்தல் வராத சர்ச்சுக்குள்ள. யோசித்து பாருங்க. அன்பு சகலத்தை தாங்க, விட்டு கொடுக்கும். அன்பு பொறாமை கொள்ளாது, பெருமை கொள்ளாது. அப்போ எப்படி தேர்தல் வரும்? அன்பு இல்லை. அதே வல்லமை வரம் பெற்றவங்க பாருங்க, நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க, இந்த சண்டைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. என்ன கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறதுனால இந்த தேர்தல் சண்டையை வேண்டாப்பான்னு ஒதுங்கிடுவாங்க. அவங்க ஊழியம் செய்வாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க, பிசாசை துரத்துவாங்க, வியாதியஸ்தரை குணமாக்குவாங்க, அங்கே போயிடுறாங்க. இந்த ரெண்டுமே அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் நான் நிறைந்திருக்கணும், உம்முடைய வரங்களாலும் நிறைந்திருக்கணும். இந்த வரங்கள் 9 வரம் இங்கே சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் ஊழியத்துக்கான சில வரங்கள் இருக்கிறது. ஆளுமை செய்வது, அந்த மாதிரி ஊழியங்களை நிர்வாகம் பண்ணுவது, அதில் கூட வரம் இருக்கிறது. ஆனால் இந்த 9 வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற 9 வரங்கள். அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேளுங்க. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை போய் வீட்டில் போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள்ல அதில் தான் 9 வரங்கள் சொல்லப்படுகிற. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். 9 வரங்கள். புரிய மாட்டேங்கிற ஒன்றுமே நினைக்கிறீங்களா? இந்த 9 வரத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். பிரிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். முதலாவது ஒரு 3 வரம் பற்பல பாஷைகளை பேசுவது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது, தீர்க்க தரிசனம் உரைத்தல். இந்த 3 வரமும் பரிசுத்தாவின் ஏவுதலால் பேசக்கூடிய வரங்கள், நாவினால் பேசக்கூடிய வரங்கள். அந்நிய பாஷையில பேசுவது, அந்நிய பாஷைக்கு வியாக்கியானப்படுத்துவது, தீர்க்க தரிசனம் உரைப்பது, ஆவியினால் ஏவப்பட்டு பேசக்கூடிய வரங்கள் 3. இந்த வரங்கள் எதற்காக? நாம் கர்த்தரோடு நெருங்கி உறவாட உதவி செய்கிற வரம் இதுதான். ஆண்டவரோடு நெருங்கி உறவாட உதவி செய்கிற வரங்கள். நம்ம அந்நிய பாஷையில பேச 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 ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து ஆண்டவரோடு நெருங்கி விடுவோம். நம்ம பேசுகிற அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் வர ஆரம்பித்து விட்டால் ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தீர்க்க தரிசனம் தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை அறிந்து ஜனங்களுக்கு சொல்வது தீர்க்க தரிசனம். ஆண்டவரோடு நம்மை நெருக்கி சேர்ப்பது தீர்க்க தரிசனம். அப்ப இந்த வரங்கள் தேவனோடு நாம் நெருங்கி வாழ்வதற்கு உதவி செய்கிற 3 வரங்கள். ஆவியின் ஏவுதலால் பேசக்கூடிய வரங்கள். அடுத்த 3 வரம் பாருங்க, வெளிப்பாட்டு வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன்.
அதுக்கு 3 வரம் இருக்கிறது. அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம். ஆவிகளை பகுத்தறிதல், டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை பகுத்தறிதல். இந்த வரம் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற வரம். எல்லாரும் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வரம். அறிவை உணர்த்துகிற வசனம்னா வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அறிந்து கொள்ளலாம். ஒரு வீட்டுக்குள்ளே போனவுடன் இந்த வீடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அது இந்த வரம். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொண்டார் அப்படின்னு வாசிக்கிறோம்ல. இந்த வரம் செயல்பட்டதுனால தான். அப்போ ஒரு மனிதனை குறைத்து, ஒரு வீட்டை குறைத்து, ஒரு ஊரை குறைத்து ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது இந்த வரம், அறிவை உணர்த்துகிற வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பது ஞானத்தை போதிக்கும் வசனம். இதுதான் பிரச்சனை என்பதை வெளிப்படுத்துவது அறிவை உணர்த்துகிற வசனம். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை தேவனுடைய ஆவியானவர் மூலமாய் பெற்றுக்கொள்வது ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரம், வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஆவிகளை பகுத்தறிவது என்பது இந்த ஆவி என்ன வகையான ஆவி, இந்த மகளுக்குள்ளே இந்த மகனுக்குள்ளே கிரியை செய்கிற சாதாரண ஆவியா, இது பில்லி சூனிய வச்சிருக்குதா, இது எங்கிருந்து வந்திருக்கிறது, என்ன விதமான ஆவி என்பதை அறிந்து கொள்ளுவது. சிலர் பிசாசுகிட்ட போய் அட்ரஸ் கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கிருந்து வந்த, எவ்வளோ நாளுங்க உள்ளே இருக்கிற, உடனே அது சொல்லும், இங்கேருந்து வந்தேன், அங்கேருந்து வந்தேன். என்ன பிசாசு உண்மையாக சொல்லும்? பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமல் இருக்கிறான். பிசாசுகிட்ட பேசக்கூடாது. அப்பாதர பிரதர் ஊழியம் செய்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். பிசாசு பிடிச்சவங்க யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், நான் எஸ்கேப் ஆயிடுவேன், பிரதர்கிட்ட தள்ளி விட்டுருவேன், பிரதர் ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஆவியை பார்த்த உடனே அந்த வரம் அவங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பிரதருக்குள்ளே ரொம்ப பலமாக கிரியை செய்ததுனால தான் அவங்களுக்கு முன்னால் எந்த பிசாசும் நிற்க முடியாது. பிசாசை துரத்துகிற வரம் கிடையாது. பிசாசை துரத்துவது அதிகாரம். பிசாசனுடைய காரியங்களை அறிந்து கொள்வது தான் வரம். அப்போ அந்த பிரதர் யார்ட்டையும் அட்ரஸ் கேட்க மாட்டேன், எங்கேருந்து வந்த, எப்படி வந்த, பேசாதம்பாங்க. பேசாத, அமைதியாரு. கர்த்தர் வெளிப்படுத்துவார், இது என்ன ஆவி, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு. ஆவியானவர் வெளிப்படுத்தி அவங்க சொல்லுவாங்க, கடகடனே நீ இங்கேருந்து வந்த, இப்படி வந்த, போ இயேசுவின் நாமத்தினால, பயந்து ஓடிடும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தான் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்தில் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள ஊழியம் எல்லாம் வந்து விட்டாரு. எல்லாம் பைபிளை வச்சு தான் பிரசங்கம் பண்ண, யூடியூப்பில் ஆளுக்கு பிரசங்கம் நடக்கிறது. அது கர்த்தருடைய ஆவிதானா, இது வஞ்சிக்கிற ஆவியா, இது அந்தி கிறிஸ்துவின் ஆவியான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தால் அவன் என்னதான் அழகா பிரசங்கம் பண்ணா கூட ஆவியான உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இது கள்ள தீர்க்க தரிசனம், இது கள்ள உபதேசம், இது கள்ள போதகன், இது கள்ள சபை, இது கள்ள பிஷப், இது கள்ள சுவிசேஷகன். ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவார். அது என்னுடைய ஆவி கிடையாது. அப்போ ஆவிகளை பகுத்தறிகிற வர இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப அவசியம். அதை கேட்டு பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு தாரும். இந்த ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம் எல்லாம் வெளிப்பாட்டு வரங்கள், காரியங்களை வெளிப்படுத்தி அது மூலமாக அற்புதம் நடைபெறும். சிலர் கேட்பாங்க, சில இந்துக்கள், இது எப்படி நீங்கள் பேர் சொல்கிறீங்க, அவங்களுடைய வியாதியை சொல்கிறீங்க, அதான் கிறிஸ்தவங்களுக்கு இத்தனை பேர் நிறைய பேர் வச்சுருப்பாங்கல்ல. சரிங்க, பேர் நிறைய பேர் வச்சுருக்கலாம், இன்ன பேர் உள்ள ஆளுக்கு இன்ன வியாதின்னு எப்படி தெரியும்? அது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்ல. மனுஷனால் எப்படி சொல்ல முடியும்? நான் குறி சொல்கிற ஆள் கிடையாது, மந்திரவாதி கிடையாது, இயேசுவின் ஊழியக்காரன். அப்போ என்ன நடக்குது? அந்த அபிஷேகம் இறங்கும் போது, அந்த அறிவை உணர்த்துகிற வரம் செயல்படும் போது, அந்த பெயரை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர், வியாதியை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆனால் பதில் கொடுக்கிறவர் ஞானத்தின் ஆவி. அந்த ஆவி செயல்படும் போது இதை சொன்னால் அவங்களுக்கு விடுதலை உண்டாகும், இப்படி அவங்க சொன்னால் அவங்களுக்கு சுகம் உண்டாகும். அந்த கைடன்ஸை தருவது ஞானத்தை போதிக்கும் வரம். அந்த வரம் செயல்படும் போது அது நடக்கும்.
அப்போ இந்த வரம் செயல்படுகிறதுனால தான் இதெல்லாம் நடக்கிறதை தவிர இது மனுஷனால் நடக்கிற காரியம் அல்ல. அந்த நேரம் ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகத்தின் வழியாக ஆவியானுடைய வரம் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதாக. இதை நிறைய பேர் புரிந்து கொள்வதே இல்லை. நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் சிலர் பேசுவது என்ன, அது நல்ல பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி அந்த ஆவியானுடைய அந்த வரங்களை பெற்றுக்கொண்டால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ளே கூட அது கிரியை செய்யும். உங்கள் மூலமாக கூட அந்த வல்லமை வெளிப்படும். நீங்கள் அந்த வரங்களை பெற்றுக்கொண்டால் போதும், ஆவியானவர் அழகாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு போயிருந்தேன். நான் சுவாமி தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது. சுவாமி தோப்புன்னு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் 3 நாள் எங்கள் குடும்பமாக போய் அங்கே தங்கியிருந்து சாமி கும்பிடுவோம். ஐயாவளி சாமி நாமம் போடுவாங்க தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க 3 நாள் அங்கே போய் தங்கி இருப்போம். நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனாகி அதே ஊரில் கூட்டம் பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். கூட்டெல்லாம் நடந்தது, ஆசீர்வாதம் முடிஞ்சிச்சு. சில மாதங்கள் கழிந்தது. சில மாதம் கழிஞ்சு சில வருஷம் 2 வருஷம் கழிந்து விட்டார். நாகர்கோயிலில் ஒரு வீட்டில் நான் இருந்தேன், லாயர் வீட்டில், நம்ம ஊழியத்துடைய ட்ரஸ்டி வீட்டில். அங்கே ஒரு லாயர் வந்திருந்தார். அவர் என்னை பார்த்த உடனே சந்தோஷமாக பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், உங்களால் தான் நான் இன்றைக்கி லாயராக மாறி உட்கார்ந்துருக்கிறேன், இல்லாட்டினா நான் கொலைகாரன் ஆகி ஜெயிலுக்கு போயிருப்பேன்னார். எனக்கு புரியல, உங்களை நான் பார்த்ததே இல்லை. என்ன நீங்கள் பார்த்ததில்லை, உங்களுக்கே தெரியாமல் ஒரு காரியம் நடந்துச்சு. என்னதுன்னு கேட்டேன். சுவாமி தோப்புக்கு நீங்கள் கூட்டம் நடத்த வந்தீங்கல்ல? ஆமாம். அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணீங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த கூட்டத்துக்கு போகணுன்னு சொன்னார். அவரை சைக்கிளில் வச்சு நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவரை கூட்டிகிட்டு, நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனால் எனக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த நண்பரை கூட்டத்தில் விட்டுட்டு இவர் என்ன தான் பேசுகிறாரு, இவ்வளோ பேர் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குதா, இந்த ஆள் என்ன தான் பேசுகிறான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நானும் பின்னால் சைக்கிளோடு நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஜெப நேரத்தில் திடீர்னு சொன்னீங்க, இந்த கூட்டத்துக்கு பின்னால் ஒரு வாலிபன், நீ பட்டயம் அருவாளோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற, உன் கூட எப்போவுமே ஒரு அருவாள் வச்சுருக்கிற, கொலை பண்ணுறதுக்கு பழிக்கு பழி வாங்க கொலை பண்ணி அருவாளோடு சுற்றிக்கிட்டு இருக்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ இன்னைக்கு மனம் திரும்பினா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, அப்படி இல்லைன்னா கொலைகாரனாகி ஜெயிலுக்குள்ளே போவ, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னீங்களா? நான் அதிர்ந்துட்டேன். ஏன்னு கேட்டேன். என் சைக்கிளில் எப்பயுமே ஒரு பை தொங்கும், அந்த பைக்குள்ளே ஒரு அருவா இருக்கும். எங்கே போனாலும் அருவாளோடு தான் போவேன். நான் ஒரு ஆளை கொலை பண்ணணும், தனியாக பார்த்து அவனை வெட்டி சாச்சிடணும்னு கொலை வெறியோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்னை பற்றி அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் என்னுடைய இருதயம், நான் வச்சிருக்கிற அருவா, அதை பற்றி எல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனே நான் நடுங்கி அன்னைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு அருவாளை தூர போட்டேன். இன்னைக்கு லாயராக வந்திருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். அந்த ஆள் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆனால் அந்த வரம் செயல்பட்டதுனால ரட்சிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த ஆள் அருவாளோடு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அந்த வரம் செயல்படுகிறார். நல்லா அறிந்து ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்ததா வரம் செயல்படும். நம்மை பெருமைப்படுத்த அல்ல, நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல. இங்கே ஆழ்வார் தென்னகர் இன்னி ஒரு இடம் இருக்கு, ஸ்ரீகுண்ட பக்கம் ஆழ்வார் தென்னகரி போகிற இடத்துல. அங்கே ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல். அப்போ அநேக வருஷத்துக்கு முன்னால் 80களின் ஆரம்பத்தில் அந்த ஸ்கூல் கிரவுண்டுகளில் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்கில் அப்பா தர பிரதரு நாங்கள்லாம் இருக்கிறோம். பிரதரை அப்போ தான் பிசாசு பிடித்தவங்களுக்கு அவங்க தான் ஜோம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மீட்டிங் போயிருக்கிறோம். கடைசி நாள் மீட்டிங். ஸ்கூல் கேம்பஸ் முழுது ஆட்கள் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் என்னென்னா ராமசாமியா. அவர் இந்து மார்க்கத்தில் வைராக்கியமான ஆள். அவருடைய போய் இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மோகன்லாஸுங்க பிரசம் பண்ண வரேன்னு பயங்கர கோபம் அவருக்கு. இந்த ஆள் எதுக்கு எங்கள் ஊருக்கு வரணும்,
இந்த ஆள் எல்லாரையும் மரம் மாற்றிக்கிட்டு அலைகிறாரு, ஏசு ஏசுன்னு. இந்த ஆள் வரட்டும்னு இந்த நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்கிறார். ரொம்ப ஒரு மத வெறியான ஒரு ஆள். 2 நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு 3வது நாள் என்னதான் அவ்வளோ எங்கெங்கேருந்து கூட்டம் வர்றாங்க ஜனங்கள், எதுக்கு வர்றாங்க, இந்த ஆள் அப்படி என்னதான் பேசுகிறார் கேட்போமேன்னு சொல்லி அவர் கூட்டத்துக்கு வந்துட்டார். பின்னால் பெஞ்சு போட்டிருந்தாங்க, எல்லாம் தரையில் உட்காந்துருக்காங்க, பின்னால் கொஞ்சம் பெஞ்சு போட்டிருந்தாங்களா, அதில் வந்து உட்காந்துட்டார். உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் கடைசியாக என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் சாக கடந்த மரணப்படுக்கையில் இயேசு என்னை தேடி வந்து என்னை தொட்டு குணமாக்கினார் சாட்சியை சொன்னேன். இந்த ராமசாமின்ற ஐயாக்குள்ள 2 வியாதி. ஒன்று அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இருதயம் எப்போ நிற்குமோன்ற ஒரு மரண பயம். இன்னொன்று இடுப்பு எலும்பில் பிரச்சனை, உட்கார்ந்தா எழும்ப முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார், எலும்பு பாதிப்பு, 2 பிரச்சனை. அதோடு உட்கார்ந்துருக்கிறார். அவர் நினச்சாரா, அவர் வந்து ஜெபம் முடிக்கும் போது எல்லாரும் எழும்புவாங்கல்ல, அவர் எழும்பவே இல்லை, எழும்ப முடியல, வலியோடு உட்கார்ந்துருக்கிறார். அவர் நினச்சாரா, மோகன்லால் இயேசு தேடி வந்தாரா, அற்புதம் செய்தாரா, என்ன இவர் கரை விடுறாரு, அப்படி நடக்குமா, அப்படின்னா என்ன தேடி வரட்டுமே, இயேசு வந்து என்ன தொடட்டுமே, எனக்கு தான் இந்த 2 வியாதி இருக்குல்ல அப்படின்னு விதண்ட மனசில் அப்படி நினைச்சாராம். அவர் நினைக்கவும் ஆண்டவர் சொல்கிறாரு, ராமசாமி உன் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது, உன்னுடைய இடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டு வலியோடு உட்கார்ந்துருக்கிற, இயேசு உன்னை குணமாக்குறான்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய வல்லமை தொட்டார். நான் மேடையில் ஜெபம் நடத்திக்கிட்டே இருக்கேன், ஜெபம் முடியலை, மேடைக்கு வந்துட்டாரு. மேடைக்கு வந்து நின்று நான் தான் அந்த ராமசாமி, என் 2 வியாதி மாறி போச்சு. இயேசுவை நம்பாத ஒரு ஆள். இன்னைக்கு அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுன்னா அவருடைய மகள் நிற்கிறாங்க பாருங்க, அந்த ராமசாமியோடைய மகள் தான் அதோடைய சந்ததியை இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சந்ததியை நல்லா ஊழியம் செய்கிறாங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுடைய தகப்பனார் தான் பெரிய மீசை வச்சுருப்பாங்க, அப்புறம் நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. இயேசு எவ்வளோ அற்புதமாக ஏன் இந்த வர செயல்படுது, அவங்க ரட்சிக்கப்படுவதற்காக. அந்த அறிவை உணர்த்துற வசனம் செயல்படும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன போராட்டம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஞானத்தை போதிக்கு வசனம் செயல்படும் போது எப்படி சுகம் உண்டாகும், என்ன நடக்கிறது என்பதை. அப்போ இந்த வரங்கள் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ரட்சிப்புகளை கொண்டு வர முடியும். இது மோகலாசுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த வரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் ஆண்டவர். நீங்க விரும்பணும், எனக்கு அந்த வரம் வேணும் ஆண்டவரே, என்னையும் இந்த வரத்தினால நிரப்புங்க, எனக்கு இந்த வரத்தை தாங்கன்னு கேட்கணும். கேட்டு ஆண்டவர் தந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று பேசக்கூடிய வரங்கள், அடுத்தது வெளிப்பாட்டு வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன், ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வரங்கள். பிரசங்கம் பண்ணும் போது தான் தேவையில்லை, சாதாரண நிலைமையில் கூட இந்த வர செயல்படும். பாருங்க, சிங்கப்பூரில் ஒரு தம்பி, அவன் வந்து வேலை செய்கிறான், தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே வேலை செய்கிறான், கட்டட வேலை. நாங்கள் அங்கே போய் இந்த ஆத்தம ஆதாயத்தை பற்றி வகுப்பை நடத்தினோம். ஆத்தம ஆதாயம் செய்வது எப்படி, அப்போ அந்த வரம் எப்படி செயல்படும், ஞானத்தை போதிக்கு வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், வெளிப்பாட்டு வரம் எப்படி செயல்படலாம் சொல்லி கொடுத்தோம். அதுக்கான அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினோம். நாங்கள் வந்துட்டோம். ஒரு நாள் அந்த தம்பி வேலைக்கு கிளம்பணும், ட்ரெயினில் தான் வேலைக்கு போவான். எம்ஆர்டியில் வேலைக்கு போகும்போது நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து போன பையங்கள்லாம் இருக்கிறாங்க வேலை செய்கிறவங்க. இவன் அந்த அப்படியே ஒரு வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு பையனை பார்த்தான். நிறைய பேர் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் நிற்கிறாங்க வேலைக்கு போகிறதுக்கு, ட்ரெயினில் போகிறதுக்கு. இவன் போய் ஒரு பையனை பார்த்த உடனே ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அவனோடு என்னை குறித்து பேசு. ஆண்டவர் வந்து அவனை பற்றி வெளிப்படுத்துகிறார். இவன் இன்னைக்கு தற்கொலை பண்ணி சாக போகிறான், இன்னைக்கு அவன் தற்கொலை பண்ணி சாக போகிறான், நீ அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அவன் யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததில்லை. அவன் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், இவன் தற்கொலை பண்ணி இன்னைக்கு சாக போகிறான், நீ போய் பேசு, என்னை பற்றி சொல்லு அப்படின்னு. சரி ஆண்டவரேன்னு சொல்லி பக்கத்தில் போனான். போய்
நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன கடலூர் பக்கம் ஏதோ ஒரு ஊர், அங்கேருந்து வந்திருக்கிறேன். எவ்வளோ காலாச்சு சிங்கப்பூர் வந்து? இத்தனை வருஷம் ஆச்சு. எனக்கும் தமிழ்நாடு தான், நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் வந்து சில வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக சொன்னான், நீங்கள் ஏன் தற்கொலை பண்ணி சாக போகிறீங்க? எதுக்கு நீங்கள் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில் அவன் அதிர்ந்துட்டான். அப்படியே அதிர்ந்து பார்த்து, நான் தற்கொலை பண்ண போகிறது உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட இருக்கிற இயேசு சொன்னார், நீ தற்கொலை பண்ணி சாக போகிற, நீ சாக உன்னை வாழ வைப்பார் இயேசு. உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்னான், நிறைய கடன் வாங்கிட்டு வந்தேன், வீட்டில் இப்போ நிறைய பிரச்சனை, கடன்காரங்க நெருக்கிறாங்க, இங்கே எனக்கு சரியான சம்பளம் இல்லை, ஊருக்கு திரும்பியும் போக முடியாது, திரும்பி போனாலும் அவமானம், இங்கேயும் வாழ முடியல, செத்து போயிடலாம், இன்றைக்கி செத்துறணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தேன். என்னை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும்? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை வாழ வைப்பார், நீ தற்கொலை பண்ண வேண்டாம், இயேசு உனக்கு உதவி செய்வார். இன்றைக்கி சாயங்காலம் நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், உன் அட்ரஸை கொடு, நீ இருக்கிற இடத்துக்கு வர்றேன். நீ சாயங்காலம் அங்கே போனான். அந்த தம்பிக்கு இயேசுவை பற்றி சொன்னான். அந்த தம்பி ரட்சிக்கப்பட்டு அவனும் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினான். பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வரம் ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் அவசியம். இந்த வரம் உங்களுக்கு அவசியம். நீங்க வேலை பார்க்குறீங்களா? இந்த வரம் உங்களுக்கு அவசியம். ஒவ்வொருவருக்கும் இந்த வரம் அவசியம் தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். மூன்றாவது வரம் வல்லமை வரம், பவர் கிஃப்ட்ஸ், வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய வரங்கள். அது விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி. அது வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய வரங்கள், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வரங்கள். உங்க மூலம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். நீங்க ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாவார்கள். நீங்க ஜெபிக்கும் போது சப்பானி நடப்பார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது குருடர் பார்வை அடைவார்கள். உங்க மூலமா ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளுவாங்க. தெய்வத்தை பார்க்கணும்னு கீவில் நிற்கிறாங்க மக்கள். உங்களை கர்த்தர் வல்லமை பயன்படுத்த ஆரம்பிச்சா உங்க வீட்டு வாசல்ல கீவில் நிற்பாங்க. நீங்க ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடந்துரும், நீங்க ஜெபம் பண்ணா விடுதலை கிடைச்சிரும் சொல்றாங்களேன்னு உங்க வீட்டு வாசல்ல மக்கள் நிக்கணும். நீங்க இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்தணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒவ்வொருவரை கொண்டும் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்கு வல்லமை வரங்களை கொடுக்க விரும்புகிறார். அந்த வல்லமை வரத்தை இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க கேளுங்க, எனக்கு உங்களுடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, இந்த வல்லமை வரம் எனக்கு வேணும். நீங்க கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எனக்காக நான் மரண படுக்கையில் படுத்திருந்த போது எனக்காக ஜெபித்தது யார்? முழு நேர ஊழியர் அல்ல, ஒரு பாஸ்டர் அல்ல, சபையை நடத்துகிறவர் அல்ல, ஒரு மிஷினரி அல்ல, ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்து கொண்டிருந்த சகோதரன், லூகாஸ் டிவிஎஸ் ஃபேக்டரியில் வேலை செய்து கொண்டிருந்த சகோதரன், ஒரு வாலிபன், முழு நேர ஊழியக்காரன் அல்ல, ஆனால் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் ஜெபத்தில் ஒரு வல்லமை இருந்தது. அவர் ஜெபிக்கும் பொழுது இயேசு என்னை தொட்டேன் மரண படுக்கையை மாற்றினார். அப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க கேட்கணும், எனக்கு அந்த வல்லமை தாங்க, எனக்கு அந்த வரங்களை தாங்கன்னு கேட்கணும். இது எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முதல்ல விசுவாசிங்க. இது எனக்குரியது, கர்த்தர் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தருவார், இந்த வரங்களை தருவார், வல்லமை தருவார்னு விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கணும். என்னால் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆவியானவர் என்று யோவான் 7:37-39 வாசிக்கிறோம். ரெண்டாவது, தாகம் வேணும், வாஞ்சியோட கேட்கணும். ஞான வரங்களை விரும்புங்கள், விருப்பத்தோட கேட்கணும். ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த வரங்கள் வேணும், இந்த வல்லமை வேணும்னு விருப்பத்தோட கேட்கணும். மூன்றாவது, லூக்கா 11:13 சொல்லுகிறாரு, கேட்கணும், வாயை திறந்து கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு எழும்பி நிற்போம்.
உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் எழுந்து நின்று கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், இந்த ஆவிக்குரிய வல்லமை எனக்கு வேண்டும், இந்த ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு வேண்டும். நான் உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கென்று ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண, உம்மோடு நெருங்கி வாழ எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த வல்லமை வரங்கள் வேணும். ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து கேட்க போகிறோம். எல்லாரும் என்ன கவனிங்க. உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரும் பொழுது மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை தொடர்ந்து வரும். வியாதி தானாக சுகமாகும், கட்டுகள் அறுக்கப்படும், உங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எல்லாரும் என்ன கவனிங்க. ரட்சிப்பின் அனுபவம். என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இயேசு எனக்குள் வந்திருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. இந்த அனுபவத்தை முதலாவது பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என் பாவம் மன்னிக்கப்பட்டு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டால்தான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த அனுபவம் இதுவரை நான் பெற்றுக்கொள்ளலை, ஆனால் இன்றைக்கு இந்த அனுபவம் எனக்கு வேணும். இயேசுடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவணும், அவர் வந்து எனக்குள்ள வாசம் பண்ணணும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு எனக்கு வேணும். அப்படி விரும்புகிறவங்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவங்க வலதுகரம் உயர்த்துங்க. அநேகரை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். என் பெருமைகளை மன்னியும், எரிச்சலை மன்னியும், இச்சைகளை மன்னியும், இந்த தவறான பாவ பழக்கங்களை மன்னியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அறிக்கையிடுங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். ஜெபம் பண்ணுங்க. கருத்தா பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநேகர் ஒப்பு கொடுக்கிறாங்க, மனம் திரும்புறாங்க, பாவத்தை அறிக்கை செய்யறாங்க. அவங்களுக்கு இறக்க செய்யுங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி கழுவுங்க. உங்க ரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிறாங்களே, அவங்களுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். உம்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். யார் இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறாங்களோ, உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, இரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுங்க. பாவ கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு விடுதலை. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படியே ஜெபித்தவங்க வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தம் என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய ரத்தம் என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை ரட்சித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.